திருமதி இளையநிலா அவர்களுக்கான நினைவு பரிசு. வணக்கம். ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாவது ஆரோஹெச்சை பற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மைண்டை பற்றின ஒரு இது எனக்கு ஒன்றும் இப்போ ஃபஸ்ட்டு புரியலை. மைண்டுக்காக மருந்து கொடுத்தா உடனே சரியாகுமா? நம்ம டாக்டர்கிட்ட போனோடனே நமக்கு என்ன டிசீஸ்ன்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் மைண்டை பற்றிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் 1 இயராக டாக்டர்கிட்ட போகிறேன். என்னோடய டிசீஸை பற்றி தான் சொல்லியிருக்கேனே தவிர மனசை பற்றி நான் சொன்னதே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் சொன்னேன், கொரோனா டைம் அப்போது எனக்கு ஒரு ஃபியர் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பையனுக்கு மூச்சு திணறல் மாதிரி வந்து மயங்கினாரே ரன்னிங் ரேஸில். அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவனுக்கு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இப்படி அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்க போது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னேன். அப்போ அவர் ஒரு மருந்து கொடுத்தாரு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ப்ராப்ளம் என்னென்னா தும்மல், அடிக்கடி தும்மல், டஸ்ட்டு பட்டா தும்மல், எதை பார்த்தா எதுவுமே எனக்கு ஒத்துக்கலை. தும்மல் 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 எப்போ பாரு தும்மிக்கிட்டே இருக்கிறது ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு தும்மல் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. 1 வருஷமாக நான் டிசீஸ் மட்டும்தான் சொல்லி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ சேர்ட்ட சொன்னேன், என்ன சார் இவ்வளோ நாள் நான் என்னை பற்றி சொன்னதே கிடையாது. அன்றைக்கி ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் என்னை பற்றி மைண்டை பற்றி சொல்லிட்டேன். ஆனால் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நமக்கு மைண்டை பற்றின இதை வந்து ஒரு பெரிய விஷயமா இதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு. இதை பற்றி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது அவங்க என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சரி, ஒருவேளை ஹோமியோபதி கிளாஸ் போகிறனால இன்னும் எல்ஐசி ஏஜென்ட் மாதிரியே என்னை பார்ப்பாங்க. சரி, இவங்க உடனே ஆள் பிடிக்கிறதுக்காக பார்க்குறாங்க போல இருக்குது. அதை ஹோமியோபதி நீ எப்போ பாரு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு மைண்டை பற்றி சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போ அது குறைஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அது என்னை பார்த்துட்டு உருட்டுமா நல்லா உருட்டு அப்படின்னுச்சு. அடுத்து என் பையன்கிட்ட சொன்னேன். அவனும் சொல்கிறான், என் பொண்ணும் எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக சொல்கிறேன். என் பையன் உருட்டுமா நல்லா உருட்டு அப்படிங்கிறான். என்னன்னு புரியலை. இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து என் வீட்டு ஃபேமிலிக்கே வந்து நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ வெளியில் உள்ளவங்க எப்படி நம்புவாங்க நம்ம சொன்னோன்னா அப்படின்னு யோசித்தேன். அந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வேலை இல்லை. ஏதாவது அவங்கள மெடிசின் கொடுத்து சரி பண்ணிட்டு தான் சொல்லணும்னு முடிவில் இறங்கியிருக்கேன். அதுதான் ஹோமியோபதியை பற்றி மைண்டு பற்றின விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நன்றி, வணக்கம். பொதுவாகவே செய்திகளை விட வதந்திகள் ரொம்ப வேகமாக பரவும். வதந்திகள் ரொம்ப எளிமையாக ரொம்ப விரைவாக பரவிடும். அது ரொம்ப ஆழமாக நம்பப்படும். செய்திகள் வந்து விரைவாகவும் போகாது, ஆழமாக பதியவும் பதியாது. ஆனால் நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா தொடர்ச்சியாக அதை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நிச்சயமாக ஒரு நாள் அதுக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீடு மட்டும் இல்லை, உங்கள் தெரு, உங்கள் ஊர், எல்லாருமே சேர்ந்து உங்கள்கிட்ட மருத்துவம் பார்ப்பாங்க. ஒரு சிறந்த மருத்துவராக வருவீங்க. நான் கல்யாணமலை ராமன் மாதிரி பேசுகிறது இல்லை, சிறந்த மருத்துவராக வருவீங்கம்மா, கவலைப்படாதீங்க.